தாஜ் அவர்களை, இப்போ நீங்கள் நாகை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கீங்க. இந்த மேகதாது அணை விவகாரத்தில் அவர்கள் அணை கட்டுவதனால நம்ம விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள்? அவங்க சொல்லக்கூடிய முதல் பிரச்சனையே மின்சாரம் என்கின்ற எங்களுக்கு தேவை இருக்கிறது, என் நாளுக்கு நாள் தேவை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மின்சார இதை எப்படி ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுவும் பன்னாட்டு நிறுவனங்கள் தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க. குறிப்பாக கார்ப்பரேட்டுகள் தான் மின்சாரத்தை விநியோகம் பண்ணக்கூடிய அந்த இதை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. இப்போ சமச்சீராக மின்சாரம் வழங்கக்கூடிய அந்த திட்டமும் அங்கே கிடையாது. அப்போ குறிப்பாக பாதிக்கப்படுறது பார்த்திங்கனாக்கா தமிழக விவசாயிகளும் மக்களும் மட்டும் கிடையாது, அதிகமாக கர்நாடக மக்களும் விவசாயிகளும் பாதிக்க போகிறாங்க. மூன்றாவது விஷயமா இப்போ அங்கே உள்ள அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, கரும்பு இதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த இந்தியாவிலேயே அதிகமாக கரும்பு விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய முதல் மாநிலம் கர்நாடக மாநிலமாக தான் இருக்குது. அப்போ அங்கே உள்ள கரும்பு விவசாயிகள் ஏன் தற்கொலை செய்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீர் பற்றாக்குறை இல்லை. அங்கே அவங்க விவசாயம் செய்யக்கூடிய சாகுபடி செய்யக்கூடிய அந்த கரும்புக்கு தேவையான ஊதியம் கொடுப்பது கிடையாது, தேவையான அதற்குள்ள ஒரு பொருளாதாரத்தை கொடுப்பது கிடையாது. அதனால தான் அங்கே தற்கொலைகள் நடக்கின்றது. இந்த பாயிண்ட்ஸை வச்சுட்டு நம்ம இங்கே தமிழகத்தை எடுத்துகிட்டு பார்த்தோம்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டும் பாதிக்கப்படல, தமிழகத்தில் உள்ள காவிரி டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகள் மட்டும் பாதிக்கப்படல, ஒட்டுமொத்தமாக 14 மாவட்டங்கள் உள்ள மக்களுடைய குடிநீர் பிரச்சனையாக இருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போன்று இப்போ தண்ணீர் என்பது அவங்கள்ட்ட நிறைய இருக்குது, இல்லாத கிடையாது. ஒரு பைப்லைன்லேருந்து வரக்கூடிய தண்ணீரை நாம் ஒரு பைப்லைன் போட்டு உரியலை. அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை நம்ம எங்களுக்கு உள்ள உரிமை, ரைட்ஸ். அதாவது எப்படின்னாக்கா, அங்கேயே பெரிய போராட்டம் நடந்துட்டுருக்கு, இதுதான் உண்மை. அங்கேயே மிகப்பெரிய ஒரு போராட்டம், இந்த மாதிரியான திட்டம் மேகதாட்டு அணையை கட்டக்கூடாது என்கின்ற போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2500 ஏக்கர் ஒரு வன பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த இடத்த சுற்றிலும் முற்றிலுமாக அழிக்கணும்னு திட்டமிடுறாங்க. அங்கே அனுமதியும் கொடுக்கல. ஆனால் இங்கே என்ன காட்டப்படுதுன்னா, அங்கே உள்ள அரசியல் வர்க்கங்கள் ஒரு பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை உண்டு பண்ணாங்க. தமிழக மக்கள் கர்நாடக அரசு அணை கட்டக்கூடாது என்பதனால இங்கே கட்ட முடியல எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை கிடையாது. அங்கே உள்ள மக்கள் போராடுறாங்க, அங்கே கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை இருக்குது. இங்கே பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை நம்ம முற்றிலும் ஒழிக்கணும். குறிப்பாக மத்திய அரசு செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்ன இருக்குன்னா, ரொம்ப மோசமான செயல்பாடாக இருக்குது. தமிழகத்தில் எல்லா விஷயங்களையும் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. பல விஷயங்கள் உண்டு, அது மீத்தேனாக இருந்தாலும் சரி, மீனவர்கள் பிரச்சனை, எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி. அதே போன்று இந்த விவசாய பிரச்சனைகள்லையும் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டு இருக்கின்றது. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக வாக்கு வங்கியாக இருக்குமோ என்கின்ற ஐயப்பாடும் நமக்கு உண்டு. அப்படி இல்லாமல் மத்திய அரசு ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் சம உரிமையையும் சமநீதியும் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நம்ம மத்திய அரசு. நன்றி. திரு சண்முக சுந்தரம், உங்களுடைய கருத்தாக. இந்த பூமி தாய் உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த நதிகளை எல்லாம் ஆறுகளை எல்லாம் இன்றைக்கு அரசியலாக்கி இந்தியாவினுடைய இறையாண்மையே வேட்டு வைக்கப்படுகிறது. நம்முடைய மாநிலம் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட பொழுது நதிவழி மாநிலமாகத்தான் பிரித்திருக்க வேண்டும். அன்றைக்கே தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக மக்களை வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து பின்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டிருக்கிற சதியை பார்க்குமானால் தமிழகத்தினுடைய விவசாயத்தை முற்றிலும் ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற கர்நாடக அரசு திட்டமிட்டு அது நடத்துகிறது. தமிழகத்துடைய ஒட்டுமொத்த குடிநீருக்காக இருந்தாலும் சரி, விவசாயத்துக்காக இருந்தாலும் சரி, அது காவேரியை நம்பியே தமிழகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஜீவாதாரம் நமக்கு காவேரி மட்டுமே. கர்நாடகத்தில் அளவுக்கு அதிகமான மலைகள் ஏராளமாக கொட்டுகிறது. அவர்கள் ஏராளமான தடுப்பணைகளையும் அணைகளையும் ஏற்கனவே கட்டி நமக்கு துரோகம் செய்து விட்டார்கள். கர்நாடகத்தில் பல தடுப்பணைகளை கட்டும் போதெல்லாம் தமிழகத்தினுடைய விவசாயிகள் தொடர்ந்து போராடி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி எதிர்ப்பு வருகிற போதெல்லாம் கர்நாடகம் சூசகமான வார்த்தைகளை சொல்லி
சூசகமான நம்ப வைத்து சொற்களை சொல்லி நம்மளை நயவஞ்சகமாக தீர்த்து கட்டியிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பாலைவனமாக மாறுவதற்கு கர்நாடகம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. மேகதாது அணை இன்றைக்கு கர்நாடக அரசு கட்டப்படுமானால் தமிழகத்தில் இருக்கிற குடிநீருக்காக அனுபவித்திருக்கிற 5 கோடி பொதுமக்களும் பாதிக்கப்படுவார்கள். 3 கோடி விவசாயிகள், இந்த தண்ணீரை வைத்து 3 கோடி விவசாயிகள் நம்பி உழவு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விவசாயத்தையும் குடிநீரையும் இந்த மேகதாது அணை மூலம் கட்டி தடுத்தால் தமிழகம் உண்மையிலேயே பாலைவனமாக மாறிவிடும். எனவேதான் நாங்கள் சொல்லுவதெல்லாம் காட்டில் வாழும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கூட தேசிய இனமாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் வாழும் உயிருள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் அடிப்படையாக விளங்குவது தண்ணீர். அந்த தண்ணீருக்கான நதிகளையும் ஆறுகளையும் தேசியமயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தான் எங்களுடைய தேசிய தென்னிந்திய விவசாய சங்கம் தொடர்ந்து அரசை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. சிவராஜேந்திர சார், உங்களுடைய தன்சை என்கிற தஞ்சை குளிர்ச்சி என்ற பொருளோடு இருந்த காலம் மாதிரி இன்றைக்கு வறட்சி என்கிற பெயரை நாம் பெற்றிருக்கிறோம். இதற்கான போராட்டம் கொஞ்சம் நெஞ்சமல்ல, நூற்றாண்டு காலமாக போராடி இருக்கிறோம். 10ஆம் நூற்றாண்டிலே நரசிம்ம காலத்தில் அவன் அணை கட்டுகிற போது ராஜராஜன் 2ஆம் ராஜராஜன் படையெடுத்து சென்று அந்த அணையை உடைத்ததாக வரலாறு இருக்கிறது. சிக்கதேவராயர் 17ஆம் நூற்றாண்டிலே ஒரு செயற்கை மலையை அங்கே அணையாக உருவாக்குகிறான். அப்போது இங்கே இருந்த மராட்டிய மன்னன் ககாசியும் ராணி மங்கம்மாளும் படையெடுத்து சென்று அதை தகர்க்க முற்படுகிற போது அங்கே ஏற்பட்டுகிற பெரும் மழையால் வெள்ளம் காரணமாக அந்த செயற்கை அணை தகர்த்தெறிந்து போகிறது. அதற்கு பின்னாலே பிரிட்டிஷாருடைய ஆட்சியில் இருக்கிறோம். 1892 1924 நீங்கள் அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் சொன்னீர்கள். அதற்கு பிறகு இது வெள்ளையர்கள் போட்ட ஒப்பந்தம் எங்களை கட்டுப்படுத்தாது என்ற திமிர்த்தனத்தோடு அவர்கள் மீண்டும் செயல்பட ஆரம்பித்தார்கள். அப்போது கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜி அவர்கள், நான் இராணுவத்தை அனுப்பி நான் தண்ணீரை மீட்டெடுப்பேன், அணையை திறக்கச் செய்வேன் என்று கொடுத்ததன் அழுத்தம்தான் அவர்கள் தண்ணீரை திறந்து விட்டார்கள். இப்போதும் நடுவர் மன்ற தீர்ப்பானாலும் சரி, உச்சநீதிமன்றம் தொடர்ந்து கொடுத்திருக்கிற வழிகாட்டுதல் முறையும் சரி, அப்படி கொடுக்கிற போதெல்லாம் ஒரு வாய்ப்பையும் கொடுத்தார்கள். 2 மாநிலங்களுக்குள்ளே பேசி பாருங்கள் என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் கடைசியில் உச்சநீதிமன்றம் கொடுக்கிற அழுத்தம் அவர்களை ஒரு வழிக்கு கொண்டு வர செய்திருக்கிறது. இப்போது இருக்கிற ஒரே வழி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கிற 365வது பிரிவை பயன்படுத்தி அவர்களுக்கு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிற பட்சத்தில் நிச்சயம் அவர்கள் நமக்கு தண்ணீரை வழங்குவார்கள் என்பதுதான் உண்மை. இப்போது முல்லை பெரியாறு அணைக்காக அணை கட்டுவதற்கு அனுமதி கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்த கர்நாடகம் இதுவரைக்கும் கடிதம் எழுதியது உண்டா? இத்தனை அணைகளை கட்டியிருக்கிறார்களே, 1970 to 90 வரையில் அந்த இடைக்காலத்திற்கு வருகிற வரையில் கிட்டத்தட்ட ஒரு 5 அணைகளை கட்டியிருக்கிறார்கள். இந்த 5 அணைகளுக்கு உரையான அனுமதியை பெற்றார்களா? சுற்றுப்புறச்சூழலினுடைய வனத்துறையினுடைய அனுமதியை பெற்றார்களா? திட்டக்குழு அதற்கு ஒப்புதல் அளித்ததா? அவர்களுடைய சொந்த நிதியை கொண்டு சொந்த பலத்தை கொண்டு அவர்கள் நான் கட்டி பார்க்கிறேன், முடிந்தால் தடுத்துப்பார் என்கிற எதேச்சிகாரத்தோடு செயல்படுவது எப்படி சாத்தியமாகும்? நாம் இந்திய நாட்டில் தான் வாழ்கிறோமா? நாடுகளுக்குள்ளேயே நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன. பின்லாந்திலே டாக்ட்ரின் ஆஃப் எவ்ரிதிங்ஸ்ன்னு சொல்லி ஒரு கோட்பாடு இருக்கிறது. அந்த கோட்பாட்டின்படி பாரம்பரிய உரிமை, நீண்ட நெடுதூரம் பயணிக்கிற ஒரு நதி, அதனுடைய பயன்பாடு, அதனுடைய அளவு, இதன்படி நீரை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இன்டர்நேஷனல் லா அசோசியேஷன் அப்போது அங்கே ஒரு தீர்மானத்தை 1966 எடுத்தார்கள். அதை பின்பற்றி இங்கே நமது மாநிலத்திலே கூட, இந்தியாவிலே கூட பக்ரா நதிநீர் பிரச்சனையிலே தீர்க்கப்பட்டிருக்கிறது. நைல் நதி பிரச்சனையிலே கூட நீர் பங்கீடு அவர்களுக்குள்ளே சுமூகமாக தீர்க்கப்பட்டிருக்கிறது. அமேசான் சொல்கிறார்களே, அந்த தென்னாப்பிரிக்காவிலே ஆப்பிரிக்காவின் இருக்கிறவர்கள் பல நாடுகளில் இந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்திருக்கிறார்கள். சுமூகமான முடிவு நாடுகளுக்குள்ளாக எடுக்க முடிகிறது. பங்களாதேஷ், பாகிஸ்தான், இப்படி நமக்கு எதிரி நாடுகளாக இருக்கிறவர்கள் கூட நாம் உடன்பட்டு போக முடிகிறது நதிநீர் பிரச்சனையில். ஆனால் பக்கத்தில் இருக்கிற மாநிலம் நமக்கு தரவே மாட்டேன் என்று சொல்லி அடம்பிடிப்பது, விதண்டவாதம் செய்வது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். இவர்கள் கட்டுகிற இந்த மேகதாது இடம் இருக்கிறதே, இதை நாம் ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக அணுக வேண்டும். மெர்காராவிலே தலைக்காவிரியிலே தோன்றுகிற ஆறு, அது கேஆர்எஸ் அணை வழியாக வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் வழியாக வந்து டி நரசிங்கபுரம் பகுதியை வந்தடைகிறது. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலே உற்பத்தியாகி கபினி அணைக்கு வந்து அதே டி நரசிங்கபுரத்துக்கு வருகிறது. நமக்கு இந்த பிலிகுண்டுவிலிருந்து நமக்கு நீரை வந்து நமக்கு பங்கீடு செய்கிறார்கள். அங்கிருந்து தான் நமக்கு நீர் திறந்து விடப்படுகிறது.
அதற்கு முன்னதாக ராசிமணல் மேகதாது என்கிற இந்த இடத்திலே அணைகள் கட்டுவது என்பது இது எந்த விதத்திலே ஏற்கனவே 70 டிஎம்சி தண்ணீரை நீங்கள் தேக்கி கொண்டிருக்கிறீர்கள். திருட்டுத்தனமாக அங்கே 20 மோட்டார் ரக பம்புகளை கொண்டு தண்ணீரை திருடி கொண்டிருக்கிறீர்கள். வேற்று வகை பாசனத்திற்கு திருப்பி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இப்போது மீண்டும் தண்ணீர் தேவை 48 டிஎம்சி குடிநீருக்காக எடுக்கிறோம் என்று சொல்லி எடுப்பது, அதுவும் மேகதாது நமக்கு தண்ணீர் வழங்குகிற இடத்திலிருந்து எடுப்பது என்பது நம் வயிற்றில் அடிக்கிற செயல். இதை நாம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. தமிழ் சமூகம் ஒருங்கிணைந்து போராட வேண்டிய தருணம் இது. இப்போதாவது விழித்துக் கொள்ளுங்கள் தமிழர்களே.